மீடியா வந்து தவறான இதுவை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ இப்போதான் இந்த சட்டம் கொண்டு வந்த மாதிரி, இதுக்கு முன்னாடி வந்து பசுவை வெட்டலான்ற மாதிரி. அது எப்பவுமே வந்து இல்லீகல் தான். அது கவர்மெண்ட் வந்து அவங்களுக்குன்னு ஒரு மரியாதையை கொடுக்கணும். அவங்களால எந்த தப்பும் கிடையாது. இது கவர்மெண்டோட தப்பு. இதை வந்து அவங்க கருத்தடை பண்ணாதது கவர்மெண்டோட தப்பு. இது வந்து நாயங்களோட தப்பு கிடையாது. குடிச்சிட்டு வந்து போதை வெறியில இந்த வாயிலா ஜீவன்கிட்டையும் அசிங்கம் பண்றாங்க. ட்ரக்கிங்கு, அப்புறம் வந்து நான் வந்து இயற்கையை ரசிக்கிறேன் அப்படின்னா கொடைக்கானல் ஊட்டிக்கு போங்க. அதுக்கு எது காட்டுல தான் போய் ரசிப்பீங்களா? அதனால இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் வந்து கம்பேர் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட வாதம் பண்றதுக்கு ஒரு அருமையான கெஸ்ட் வந்திருக்காங்க. சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் அண்ட் சேர்பர்சன் டாக்டர் சுதா சந்திரசேகர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பத்தி உங்ககிட்ட வாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஸோ அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசுகளை வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? இதை பத்தி மீடியா வந்து நிறைய நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு. ஏன்னா இது யார் கொடுத்த அந்த கேஸ்? போன கவர்மெண்ட் டிஎம்கே வந்து இந்த கேஸ் போட்டாங்களா? இதை பத்தி கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா மே 27 வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது சுவாமிநாதனும் ஜஸ்டிஸ் சுவாமிநாதனும் லக்ஷ்மி நாராயணன்றவங்களும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பக்ரீத் அப்போ வந்து கவ்வை வெட்டக்கூடாது, அதாவது பப்ளிக் பிளேஸ்லலாம் வெட்டக்கூடாது, பொதுவாக கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாடை வெட்டக்கூடாது, ப்ராப்பரான ஸ்லாட்டர் ஹவுஸில் தான் வெட்டணும், ரிஜிஸ்டர்டு இடத்துல, பப்ளிக் பிளேஸ்லலாம் வெட்டக்கூடாது அப்படின்னு. இந்த கேஸே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கல. இது வந்து இந்து மக்கள் கட்சியில் சேர்ந்த ஒரு நபர் சூர்யான்றவர் வந்து கொடுத்துருக்காரு. பக்ரீத்துக்கு முன்னாடி இதை வந்து தடை பண்ணணும், இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அன்னைக்கு வந்து பக்ரீத் அன்னைக்கு வெட்டுறதை தடுக்கணும்னு போட்டிருக்காரு. அது கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் ஆகி வரும்போது அவங்க வந்து பொதுவாக கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு ஸ்டெப்ஸாக கொடுக்கல. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன். நம்ம சட்டத்திலே பார்த்தீங்கன்னா அனிமல் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் 1958 படி மாடை வந்து வெட்டக்கூடாதுன்னு, அதாவது பசுவை கண்ணுக்குட்டியை வெட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே சட்டம் இருக்குது. ஸோ அதுவும் இதுவும் மிக்ஸ் ஆகி ஒரு ஆர்டர் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, புரியாத மாதிரி ஆயிடுச்சு, கன்ஃபியூஷனாக இருந்ததுனால இப்போது அதனால தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இப்போ தாவேகா கட்சி வேற வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்பீல் போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, இது ஒரு கிளியரா கொடுக்கணும். இப்போ ஒரு மதத்தை சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? பக்ரீத்துக்கு வெட்டக்கூடாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லா இதுக்கும் தானே பொருந்தும். இப்போ இந்துலையும் அந்த மாதிரி செய்கிறோம். பொதுவானோடனே அது ஒரு சர்ச்சையை உருவாக்கிடுச்சு. அதுவும் இல்லாத மீடியா வந்து தவறான இதுவை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ இப்போதான் இந்த சட்டம் கொண்டு வந்த மாதிரி, இதுக்கு முன்னாடி வந்து பசுவை வெட்டலான்ற மாதிரி. அது எப்பவுமே வந்து இல்லீகல் தான். அது பசுவை வெட்டுறது என்றைக்குமே இல்லீகல் தான். நம்ம இதில் சட்டம் இருக்குது. அதாவது 10 வயசுக்கு மேலே மாடு இந்த பால் கறக்காது, எந்த வேலையும் செய்ய முடியாதுன்ற மாடை தான் நீங்கள் வெட்டணும். அதுவும் இல்லாத ப்ராப்பரான ரிஜிஸ்டர்டு ஸ்லாட்டர் ஹவுஸில் தான் வெட்டணும், பப்ளிக் பிளேஸில் வெட்டக்கூடாது. அதே மாதிரி கவுஸ், இந்த சின்ன மாடுகளை வந்து வெட்டக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அதனால தான் வந்து யாராவது ஏற்றிட்டு இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க, தெரியாமல் போவாங்க, அந்த மாதிரி நிறைய பிடிச்சி கேஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நம்மளே. அது வந்து செய்கிறது தவறான விஷயம். இது வந்து தெரிஞ்சே செய்வாங்க. இந்த சட்டம் வந்து தவறு செஞ்சால் தப்புன்னு இல்லீகலாக வந்து டிரான்ஸ்போர்ட் நிறைய நடந்துருக்கு. இதுக்கு கிளாரிட்டி கொடுக்க தான் தாவேகா வந்து அங்கே வந்து அப்பீல் போட்டிருக்காங்க. எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த இது. இப்போ வந்துட்டு பசுக்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து கேஸ் போட்டிருக்கு இல்லையா? இப்போ அப்படி பார்க்க போனா இந்தியாவில தான் வந்து மாடுகளை நிறைய வெட்டுறாங்க இந்த பீஃப் எக்ஸ்போர்ட்காக. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம இந்தியா தான் வந்து 2nd or 3rd பிளேஸ் நினைக்கிறேன். பிரேசில் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு.
இது வந்து பஃபலோஸ், அதாவது எரும மாடு தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, பசுவை கிடையாது. எரும மாடு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா வந்து நம்பர் 1ல் இருக்குது இந்தியாவிலே. அங்கேருந்து போகுது, அப்புறம் வந்து ஆந்திரா அந்த மாதிரி பிளேஸ்லேருந்துலாம் கூட போகுது. எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா நிறைய அளவில் போகிறது வந்து சவுதி அரேபியா, ஈஜிப்டு, அதுக்கப்புறம் வியட்நாம், அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நிறைய நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது எல்லாமே. பட் இந்த பசுவை வந்து சொல்லலை. பஃபலோஸ் தான். அது வந்து இதுதான், எரும மாடை தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இப்போ புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? இப்போ அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. அதாவது ரேபீஸ் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சேலம்ல வந்து நாய்க்கடிகள் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து ஏன் நீங்க புது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது? நம்ம எப்போ சொல்கிறது தான், அவங்கள அந்தந்த ஏரியாவில் வச்சு அவங்கள கருத்தடை பண்ணிவிட்டு வேக்சினேஷன் பண்ணுறது பெஸ்ட்டான வழி. அதுவும் இல்லாத நம்மளோட நாட்டு நாய், அதாவது இந்தியன் டாகுன்றதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டுன்னு தான் எப்பவுமே நான் சொல்கிறது. அதே மாதிரி ஈஸி டு ட்ரெயின். அவங்களுக்கு வந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி சொன்னாலே புரிஞ்சிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம இந்தியன் போலீஸ் வந்து இவங்கள இந்த ஆதரவற்ற நாய்களை வந்து தத்தெடுத்து ஒரு இந்தியன் போலீஸ்க்கு காட் டாகாக யூஸ் பண்ணலாம். அவங்களுக்குன்னு ஒரு பெருமை, ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணுன்ற. அவங்கள என்னைக்குமே வந்து நம்ம மதிச்சதில்லை. அவங்க நம்ம நாட்டு நாய் தான். ஆனால் வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா அதை அவ்வளோ இது இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வளர்க்குறாங்க அடாப்ட் பண்ணி. ஆனால் நம்ம வந்து அதை என்றைக்குமே மதிச்சதில்லை. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்குன்னு ஒரு மரியாதையை கொடுக்கணும். அவங்களால எந்த தப்பும் கிடையாது, இது கவர்மெண்ட்டோட தப்பு. இதை வந்து அவங்க கருத்தடை பண்ணாதது கவர்மெண்ட்டோட தப்பு, இது வந்து நாய்ங்களோட தப்பு கிடையாது. ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரி ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா அப்போது நம்ம தெருவில் இருக்க நாய்கள் வந்து கம்மியாகும். இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ வந்துட்டு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூட குற்றங்களுக்கெல்லாம் வந்துட்டு உடனே சிலதெல்லாம் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாயில்லா ஜீவனுக்கும் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பார்த்துட்டு இருக்கோம், குடிச்சிட்டு வந்து போதை வெறியில இந்த வாயில்லா ஜீவனுக்கிட்டையும் அசிங்கம் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம்? முதல்ல இந்த வட மாநிலத்தாரை வந்து இங்கே கொண்டு வந்து வேலை செய்ய விடுறாங்களா கான்ட்ராக்ட், அதை முதல்ல பண்ணாலே நம்மளுக்கும் நல்லது, அதுங்களுக்கும் நல்லது. அதனால தான் நிறைய கிரைம் நடக்குது. வட மாநில ஆளுங்களை கொண்டு வரணும்ன்றீங்க. கான்ட்ராக்ட் எடுத்து வராங்க இல்லையா, அதனாலதான் அதிகரிக்குதுன்ற. நம்ம ஆளுங்களே வேலை செஞ்சாங்கன்னா இங்க இந்த பிரச்சனையே வராது. ராபரில இருந்து, கிரைம்ல இருந்து, ரேப்ல இருந்து அதிகமா அதுல ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த வாயிலா ஜீவனை பண்றவன் நாளைக்கு ஒரு குழந்தைய பண்றதுக்கு தயங்க மாட்டான். இதுலதான் ஆரம்பிக்குது. இது தடுக்கணும்னா இதை பண்றவனுக்கு 5 வருஷம் தண்டனையும் பெனால்ட்டியும் கொடுக்கறதோட அவனுக்கும் ஆயுள் தண்டனை தான் கொடுக்கணும்ன்ற. ரேப் பண்ணி சாவடிக்கிறான் ஒரு மிருகத்தைன்னா அவனுக்கும் அதை கொடுத்தாதான் பயம் வரும்ன்ற. உயிர் தானே. அதான் உங்களுக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி இதை வந்து கரெக்டா கொண்டு போனா நம்ம சட்டம் வந்து சரியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி ரோட்ல விடுறாங்களே அந்த மாடுக ஆடுங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ப்ராப்பரா கூட இருந்து மேய்க்கணும். மேய்ச்சல் ஆள் இல்லாம தனியா விடக்கூடாதுன்றத வந்து சொல்லணும். அவங்க மேய்க்கிறத பத்தி இல்ல, ஹைவேல கூட விடுறாங்க, ஆனா கூட ஆள் இருக்கணும். மேம், இப்போ நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இந்த வியூஸ்க்காக ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சாகசம் பண்றேன்னு காட்டுக்குள்ளரெல்லாம் போயிட்டு நிறைய ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி எடுத்தவங்க நிறைய பேர் வந்து பைசன் முட்டி தான் செத்துருக்காங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இங்கே வந்து ஜூன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் பண்ணிக்கலாம். அங்கே போய் நம்ம வந்து என்ன சொல்கிறது, சாகசம் பண்ணுறன்ற பேரில் அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம் ரொம்ப. அவங்க இருக்கிற இடத்த வந்து நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால தான் அவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணுற வர மாதிரி எல்லாமே நடக்குது இல்லையா. ஸோ அவங்கள பீஸ்ஃபுல்லாக விடுறதுக்கு அந்த ஒரு இடம் தான் இருக்குது. ஏற்கனவே 73% காடு அழிஞ்சிச்சுன்றாங்க இந்தியாவில். ஐயோ, இவங்க போய் போய் இதுங்க வந்து என்னென்னா சிட்டிக்குள்ளே போக ஆரம்பிக்குதுங்க. இப்போ அதிகமாக குரங்குங்க, வைல்ட் லைஃபு எல்லாமே வந்து ரோட்டில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிட்டி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் இங்கே போய் ட்ரக்கிங்கு, அப்புறம் வந்து நான் வந்து இயற்கையை ரசிக்கிறேன் அப்படின்னா கொடைக்கானல் ஊட்டிக்கு போங்க. அதுக்கு எது காட்டில் தான் போய் ரசிப்பீங்களா? சரி, அதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்குது, அதெல்லாம் வேற விஷயம், அதை நான் தனிப்பட்ட விஷயம். ஆனால் அதுங்க வந்து டிஸ்டர்ப் ஆகுதுல்ல.
உங்களால். அதை வந்து தவிர்த்தா நல்லது. ஏற்கனவே வந்து நம்ம ட்ரெயின் ட்ராக்குன்ற பேரில் நிறைய யானைகளை சாவடிச்சிட்டு இருக்கோம். இப்போ எதுவுமே வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் போயிடுச்சு. நிறைய இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா மிருகங்களே இருக்காதுன்றாங்க, எல்லாம் புக்ல வைல்டே இருக்காதுன்றாங்க. ஸோ அந்த நிலைமைக்கு கொண்டு போக வேணான்ற. எல்லாருக்குமே ஒரு சோஷியல் அவேர்னஸ் கண்டிப்பாக வேணுன்ற. அழிஞ்சு போறதை தாண்டி எல்லாம் சிட்டிக்குள்ள வந்துருச்சுன்னா கஷ்டம். இப்ப பாம்பு வந்துருச்சு பாருங்க, ஆமாம் 900 அனகொண்டாஸா. ஆமாம். இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா அப்புறம் அதுங்களை என்ன பண்ணுறோம், அடிக்க தான் செய்கிறோம். அதுங்களை பாதுகாக்கவும் நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் தவிர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ ஜூலின்றவங்க பாத்தீங்கன்னா ஆளும் கட்சியான தாவேகா வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கு பதில் வந்து அவங்கள வந்து இந்த நாய்களுக்கு கூட ஈக்குவலா பண்ணி விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு அவசியம் பதில் சொல்லணும். கண்டிப்பா நீங்க சொல்லணும். இல்லை, எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அது பேரே ஜூலி குட்டான்னு வச்சிருக்கிறேன். இப்போ அதை வந்து குட்டான்னு தான் கூப்பிடுறேன். அந்த நாய் வந்து என்னை திரும்பி பார்க்குது, இவன் ஏன் என் பேரை மாற்றினான்ற மாதிரி. அந்த மாதிரி நம்மளுக்கு அது ஒரு வெறுப்பாகி போச்சு. இதுங்க கூட கம்பேர் பண்ணி எப்பவுமே நாயின்றதே வந்து ஒரு ரொம்ப அறிவாளியானது, துரோகம் நினைக்காதது, பொய் பேசாதது, நன்றி உள்ள ஜீவனும். அதை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹர்ட்டாக தான் ஆகுது, நாய் கூட கம்பேர் பண்ணுறாங்களேன்னு. இந்த நாய் வந்து கேவலமான ஜீவன் கிடையாதுங்க. அது இருக்கிறதுலே நன்றி உள்ள நாய். அதுவும் நம்ம இந்தியன் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசுவாசம். நம்ம நைட்டில் போனால் கூட நம்ம பின்னாடியே வரும். நம்ம பக்கத்தில் ஒரு வண்டி கூட வர விடாது. நீங்கள் தாராளமாக, அதாவது காந்திஜி சொன்னார் பார்த்தீங்களா, அந்த இது வந்து அவங்களால நடக்குது. நீங்கள் எப்படி அவங்கள கொண்டு போகிறீங்களோ, நீங்கள் கல் எடுத்து அடித்தா கடிக்க வருவாங்க, நீங்கள் பாசத்தை காட்டினா திருப்பி பாசத்தை காட்டுவாங்க. அதுதான் நம்ம, அதாவது ரத்தத்திலே ஊறி இருக்கோன்னுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பிரேவ்னஸ்ஸு. அது நம்ம இந்தியன் டாக்ஸ் கிட்ட தான் இருக்குது. அட்டாக்கும் பண்ணுவாங்க, பாசத்தையும் காட்டுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் வந்து கம்பேர் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும். அது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு. டாக்ஸ் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு கூட வந்து மனுஷங்க தகுதி இல்லைன்னு தான் சொல்லுவேன். மேம், இப்போ ரீசெண்டாக ஒரு சர்ச்சை ஆயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்து கோவில்களுக்குள்ள வந்து தெருநாய்களும் மாடுகளும் வந்து அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, இது உண்மையா? அனுமதி இல்லைன்னு இல்லை. நம்ம ரீசெண்டாக வந்து அந்த மினிஸ்டர் ரமேஷ்ன்றவர் வந்து போயிருக்காரு விசிட்டுக்கு. அப்போ யாரோ ஒருத்தங்க வந்து, இங்கே பாருங்க நாயெல்லாம் படுத்துருக்கு, இதெல்லாம் விரட்டி அடிங்க, குழந்தைங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா அது பாட்டு ஓரமாக தூங்கிட்டு இருக்கோம். நீங்கள் எவ்வளோ சின்னதுலேருந்து நம்மளும் கோயிலுக்கெல்லாம் போகிறோம், அதுங்க பாட்டு ஓரமாக தூங்கிட்டு இருக்கும். அதுங்களாம் கடவுளோட படைப்பு இல்லையா? அவங்களுக்கும் உரிமை இருக்குது எல்லா இடத்துலையும் படுக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. இப்போ மனுஷங்க எவ்வளோ அளவுக்கு இருக்கிறாங்களோ, ஒரு 100 மனுஷங்க இருக்காங்களா, ஒரு 10 நாய் இருந்தா தப்பு இல்லையே. கரெக்ட். அது உங்களை கடிக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பர்த் கண்ட்ரோல் பண்ணி வேக்சின் பண்ணி தான் வச்சிருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணி. எதுவுமே பிரச்சனை இல்லாதது. அதை எதுக்கு விரட்டணும்? நீங்கள் விரட்டும் போது தான் அது பயத்தில் ஓடும் போது யாரையாவது போய் கடிக்கும் பயத்தில், இல்லை வந்து கத்தும். நீங்கள் ஏன் அதை தொந்தரவு பண்ணுறீங்க? தூங்குற நாயை ஏன் எழுப்புறீங்க? உங்களுக்கே நைட்டில் தூங்க ஒரு 2 மணிக்கு எழுப்பி விட்டா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? கரெக்ட். ரேபிஸ் வந்த நாய் மாதிரி கத்துவோம். அது மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஸோ பொது இடங்கள்னும் போது எல்லாமே இருக்கும், மாடு ஆடு எல்லாமே இருக்கும். எல்லாம் அனுசரித்து போகணும், அதுதான் வாழ்க்கை. நம்ம காலங்காலமாக இதுதானே இருக்குது. இப்போ என்னமோ புதுசாக இருக்குது இதெல்லாம். மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா போன கவர்மெண்ட் வந்து நாய்க்கு வந்து கருத்தடை பண்ணுறேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதெல்லாம் கணக்காக தான் காமிச்சாங்களே கண்டி எதுவுமே வந்து ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம டாக்ஸை தான் குறை சொல்கிறோமே கண்டி ஏன் வந்து கவர்மெண்ட்டை தப்பு சொல்ல மாட்டோம்? அது மக்களுக்கு புரியணும், யோசிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து யார் மேலே தப்பு இருக்குது? ஏன்னா ஒரு ஆட்சி டைமில் இதே தான் நடக்குது. நாய்க்கடி, அதிகரிக்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து யாரோட தப்புன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் சரியாக அவங்க வேலையை செஞ்சுருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு தாக்கம் இருந்திருக்காது, ரேபிஸ் தாக்கம் இருக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு கருத்தடை பண்ணுறது தான் ஒரே தீர்வு. அவங்கள வந்து இடம் மாற்றுறதுலாம் பண்ண முடியாது, ஷெல்டர் பண்ணுறதும் முடியாது, இடம் மாற்றுறதும் பண்ண முடியாது. இது வந்து அவங்க யோசித்து சயின்டிஃபிக்காக தான் இதை வந்து சால்வ் பண்ணணும். ஒரு ஏரியாலையும் வந்து அவங்களுக்கு வேக்சின் பண்ணி கருத்தடை பண்ணுறதுல தான் வந்து இதோட தீர்வே இருக்கும். மனிதர்கள் மாதிரி தான் டாக்ஸும். அதுங்களுக்கு சில சமயம் கோவத்தில் அக்ரெசிவ் ஆகும். ஆனால் பீப்புள் வந்து அதை ரேபீஸ்ன்னு மிஸ்கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க.
எது வந்து ரேபீஸ்ன்னு நம்ம எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? இப்போ சாதாரணமாக யாராவது துரத்தி ஓடிக்கிட்டு இருக்கோம், இல்லை தண்ணி இல்லாமல் வறட்சியில் வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், டிஸ்டர்ப்டாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கத்தோம் துரத்தோம் எல்லாம் தான் பண்ணோம். நம்ம என்ன சொல் பராமரிப்பு இல்லை, அதனால் அந்த மாதிரி ஆகுது. நிறைய சலைவா வரும், உங்களுக்கு எச்சி வரும். அதே மாதிரி வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க, முதுகு கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ரேபீஸ் நாயின்னு பார்த்தீங்கன்னா அதுங்களோ 3 நாள் தான் அந்த ரேபீஸ் தாக்கோன்றது இருக்கும், இந்த கடிக்கிறது துரத்துறதுலாம். அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, அவங்க ஜாவே வந்து வேலை செய்யாது கடிக்கிறதுக்கு. அவங்க லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 நாள் தான் உயிரோடு இருப்பாங்க ரேபீஸ் வந்த நாய். மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கே கம்ப்ளைண்ட் வரும், ஏன் 3-4 மாதமாக ரேபீஸ் வந்த நாய் இருக்குதுங்க. அப்படிலாம் இருக்காது, வந்துச்சுன்னா இறந்துரும். அதை நீங்கள் கார்ப்பரேஷன்கிட்ட சொன்னீங்கன்னா அதை வந்து தனித்து வச்சுருப்பாங்க. அதை வேக்சின்லாம் பண்ண முடியாது, ஒர்க் ஆகாது. ரேபீஸ் வந்த நாய்க்கு வேக்சின் பண்ண முடியாது, தனித்து வைப்பாங்க. அது 7-8 நாளில் வந்து இறந்து போயிடும். ஸோ எல்லாமே துரத்துற நாயெலாம் வந்து ரேபீஸ் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அதை வந்து நிறைய மக்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. மேம் ரொம்ப நிறைய விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொன்னீங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின், அதாவது இப்போ இருக்கக்கூடிய புது கவர்மெண்ட், நம்ம தாவேகா கவர்மெண்ட் வந்து உங்களுடைய வாயில்லா ஜீவனுங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கா? நிறைய விஷயங்கள் பக்கவாக பண்ணுறாங்களா? இன்னும் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தானே வந்திருக்காங்க, 50 days தான் ஆகுது. அவங்க அந்த மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கமலினின்னு நினைக்கிறேன், அவங்க இன்னும் எந்த வெளியில் நான் பார்க்குற மாதிரி தெரியல. அவங்க இன்னும் கொஞ்சம் வெளியில் வந்து எல்லாம் பார்க்கணும், கார்ப்பரேஷனு எல்லாமே செக் பண்ணால் நல்லா இருக்கும். இன்னும் நாங்கள் அந்த முகத்தையே பார்த்த மாதிரி தெரியல எனக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா இந்த டாக் பைட்டு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். வெறும் இந்த ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டு, இந்த பால் வளத்துறை அங்கே மட்டும் பார்க்காம இங்கேயும் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும் மினிஸ்டர்ன்றவங்க. ஸோ சூப்பராக சொன்னீங்க மேம். நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து வாயில்லா ஜீவனுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய க்ரைம்ஸும் வந்து இனிமேல் வந்து குறையும்னு நினைக்கிறேன். நன்றி.